வாழறிவன் ஜோதிட கலைஞம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் நிறைய இந்த நிலை வைக்கிறதுல சில குளறுபடிகளை நடந்திருக்குது. இந்த நிலைக்கால் வைக்கிறதுல பழைய மத்தல்ல குரு மற்றும் புதன் இந்த அமைப்பில் வரணும்னு சொல்லிட்டு பிரதட்சணமாக அளவெடுத்துருவாங்க. அதாவது ஈசானிய மூலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு முன்பக்கத்தை 9ஆக பிரித்து அதில் குரு மற்றும் புதனில் வர மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் சரியாக வரும். மேற்குக்கும் வடக்கு திசைக்கும் தவறாக வந்துடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஈசானியத்திலேருந்து ஆரம்பித்து கிழக்கு முடித்து தெற்கு போய் அப்புறம் மேற்கில் வந்து இப்படி வடக்கில் வந்து முடிச்சிருவாங்க. இப்படி பிரதட்சணமாக வந்துடுவாங்க. இது தவறு. அங்கே நிறைய தவறுகள் ஏற்பட்டுரும். இது எப்படி செய்யணும்னா ஈசான்யத்தில் ஆரம்பித்து நேராக கிழக்கு பக்கம் போய் தெற்கை தென்மேற்கு மூலையில் கொண்டு முடிச்சிடணும். இந்த பக்கம் இந்த மாதிரி 9ஆக பிரித்து குரு மற்றும் புதன்கள் எடுக்கிறது சரியாக வரும். அதே வடக்குக்கும் மேற்குக்கு எடுக்கும்போது ஈசான்யத்தில் ஆரம்பித்து மேற்காக வடக்கு பக்கம் எடுத்துட்டு திரும்ப தென்மேற்கு மூலையில் போய் முடிச்சிடணும். அப்போ இங்கிருந்து எடுக்கணும். அதை லெஃப்ட் டு ரைட் எடுக்கணும். வடக்குக்கும் மேற்குக்கும் இந்த பாகம் பிரிப்பது லெஃப்ட் டு ரைட்டு. இதற்கு மாற்று வழி நேரடியாக உச்சம் நீச்சம் 2ஆக பிரித்து ஒரு வீட்டினுடைய முன்பகுதியை 2ஆக பிரிச்சிடணும். இப்போது 40 அடி இருக்குன்னா 20 அடி 20 அடியாக பிரிச்சிடணும். அப்போது இந்த கிழக்கு பார்த்த மனை இருக்கு இல்லைங்களா, நாம் வந்து கிழக்குல இருந்து அதாவது வீடை கிழக்கு பார்த்த வீட்டை ரோட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது மேற்கு பார்த்துருப்போம். அப்போ இந்த வீட்டை 2ஆக பிரித்து இந்த வலது பக்கம் வரக்கூடியது உச்ச பகுதி என்றும் இடது பக்கம் வரக்கூடியது நீச்ச பகுதி என்றும் சொல்லுவாங்க. இந்த உச்ச பகுதியில் வாசல் வைக்கலாம், தலைவாசல் ராஜா நிலை வைக்கலாம். அல்லது இந்த வடக்கு செவரை ஒட்டின மாதிரி ஒரு 3/4 அடி விட்டு இந்த ஓரத்தில் வச்சிடலாம். இது உச்சம், உச்சத்தில் உச்சம். இது உச்சம், உச்சத்தில் நீசம். இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நீச்ச பாகத்துக்கு போயிடும். அந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது. அது பல பின்விளைவுகளை செய்யும். அதே மாதிரி தான் தெற்கு திசைக்கும் ஒரே மாதிரி வைக்கணும். வலது பக்கத்துலேருந்து எடுக்கணும். இது இப்போ வடக்குக்கும் மேற்குக்கும் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் இருந்து எடுக்கணும். நாம வீட்டை பார்த்து நிற்கும் போது தென் திசை நோக்கி நிற்கும் போது வீடு வடக்கு திசையை பார்த்துருக்கும் பொழுது இடது பக்கம் ஒரு வீட்டை 2ஆக பிரிக்கும் போது இடது பக்க பகுதி வந்து உச்ச பாகம் என்றும் வலது பக்க பகுதி வந்து நீச்ச பாகம்னு சொல்றது. அப்போ தலைவாசல் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பக்கம் வரணும். ஒட்டி செவத்தை ஒட்டி வச்சா உச்சத்தில் உச்சம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது மத்திய சென்டரா பிரிக்கும் போது 2 செவர் பிரிக்கும் போது மத்திய பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி வச்சோம்னாக்க அதுல இருந்து குறைவு பலன்கள் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் மேற்கு பார்த்த வாசலுக்கு வைக்கணும். இது என்ன வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் பார்த்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு மேற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு வாசல் நிறைய பேர் கட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், நைருதி மூலையில் உள்ள என்ட்ராய் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் தவறு. அல்லது கிழக்கு பக்கம் ரோடு இருக்கும், தெற்கு பார்த்த வீட்டை கட்டிட்டு கிழக்கு அக்னி மூலையிலேருந்து உள்ளே வருவாங்க. அதுவும் தவறான அமைப்பு. இது சில சங்கடங்களை கொடுக்கும். அதே மாதிரி மேற்கு பார்த்த மனைக்கு மேற்கு பக்கம் ரோடு இருக்கும். உள்ள வந்துட்டு வீடை வடக்கு கட்டுன்ட்டு வாயு மூலையில என்ட்ரன்ஸ் கொடுத்துருவாங்க. அது தவறு. இந்த கடைசிக்கு வந்து ஈசானிய மூலையில என்ட்ரன்ஸ் வைக்கணும். இப்போ வடக்கு கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலையை ஒட்டின மாதிரி தலைவாசல் வைக்கிறது நல்லது. தெற்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையை ஒட்டின மாதிரி தலைவாசல் வைக்கிறது நல்லது. மேற்கு பார்த்த மனைக்கு வாயு மூலையை ஒட்டுன மாதிரி மேற்கு பார்த்து வாசல் வைக்கிறது நல்லது. எந்த பக்கம் ரோடு இருந்தாலும் தலைவாசல் தெருவுக்கு தெரியணும். அதுதான் சரியான அமைப்பு. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.